உலகின் நம்பர் 1 செஸ் பிளேயர் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் அவர்களுக்கு பென்ஸ் காரை பரிசாக வழங்கி கௌரவித்துள்ளது வேலம்மாள் நெக்சஸ். கோயிலுக்கெல்லாம் போனால் நிறைய ஆன்ட்டிங்கெலாம் வந்து திட்டுவாங்க. அறிவில்லையா உனக்கு, அந்த பொண்ணையே ஒரு டார்ச்சர் பண்ணுற, கழுத கழுத கற்பூர வாசம் தெரியுமாடா உனக்கு, என் பாட்ட முட்டை காலத்தில் இருந்த கடிகாரத்தை உடச்சிட்டியடா. வசந்த் ஏன் போனா அப்படின்லாம் எனக்கு தெரியல. பட் ஆனால் அவன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்தளவுக்கு யார்ட்டும் பேசவே மாட்டான். நெக்ஸ்ட் டைம் நான் லேடி கெட்டப் கேப்வேல போடும்போது ரெட் கலர் சாரி கட்டிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஐயோ அப்புறம் நானும் முனிஸ்காந்த் ரெண்டு பேரும் பேசிக்கிறோம். அப்ப என்னோட டயலாக்லாம் அப்படி உள்ள ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா தானே அப்படின்னு சும்மா ஜாலியா பேசினேன். என்ன சார்னு கூப்பிடாது, தென் எப்படி கூப்பிடுறது, பெரியப்பானே கூப்பிடு அப்படின்னு. நான் ஒரு பெரியப்பா தான் கூப்பிடுவேன். என் குரூப்லேயே ஒரு பெரியப்பான் தான் கூப்பிடுவேன். நான் எங்கள் அப்பத்தா இருக்காங்க, அவங்கள கேட்கல, எங்கள் பெரியமாவை கேட்கல, வேண்டப்பட்டவங்கள கேட்கல, என் தங்கச்சி கேட்குறேன். ஒரு சின்ன சின்னதாக நல்லது பண்ண ஆரம்பிச்சு இப்போ லாஸ்ட்டாக வந்து லாரன்ஸ் மாஸ்டரோட கொலாபரேட் ஆகி இன்னும் பெரிய நல்லதுலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் தான் நெக்ஸ்ட்டு வந்து கப்புலா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க. டெலிவிகடன் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இந்த கான்வர்சேஷனில் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறது பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2லேருந்து வணக்கம் 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 சக்தி அவர்கள். சக்தி அவர்கள் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2லேருந்து சக்தி அவர்கள். வணக்கம் வணக்கம் பிரதர். உங்கள் பேர்? என் பேர் மாதவன். மாதவன் ப்ரோக்கு வணக்கம். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப ஹாப்பி இந்த ஒரு இன்டர்வியூ மூலமா உங்களை சந்திக்கிறது. எஸ். அண்ட் குமரவேலா இப்போ இருக்கிறது எப்படி இருக்குது உங்களுக்கு? குமரவேலா இருக்கிறது நல்லா இருக்குது. நிறைய நல்ல ரெகக்னேஷன் பப்ளிக்கை முன்னாடி. ஏன்னா ஒரு நல்ல இடத்துக்கு போனாலும் சரி, ஒரு டெத்துக்கெலாம் கூட போனாலும் சரி, அந்த இடத்துல ஒரு மரியாதை வந்து நல்லா இருக்கு. ஒரு டெத்து வீடுன்னு கூட பார்க்காம அவர் தெரியுமா பாண்டியன் ஸ்டோரில் உருவாக்கல அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. கோயிலுக்கெல்லாம் போனால் நிறைய ஆன்ட்டிங்கெலாம் வந்து திட்டுவாங்க. அறிவில்லையா உனக்கு, அந்த பொண்ணையே ஒரு டார்ச்சர் பண்ணுற, அந்த பையனையே ஒரு டார்ச்சர் பண்ணுற. அப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, என்னை அவங்க திட்டுறாங்க அப்படின்னும் போது அதை ஒரு குமரவேலா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த கேரக்டராக என்ன அவங்க பார்க்குறாங்கன்றது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஓவராலாக வந்து பாண்டியன் ஸ்டோர் 2 வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. குமரவேல்ன்ற கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு அந்த ப்ரொடக்ஷன், வீனஸ் ப்ரொடக்ஷனுக்கு நன்றி, ப்ளஸ் பாபுனாக்கு நன்றி. சூப்பராக போயிட்டுருக்கு, செம்மையாக போயிட்டுருக்கு. இப்போது உங்கள் கெரியர் கிராஃபை பார்க்கும்போது நீங்கள் கேபிவேலாம் பண்ணும்போது ஒரு காமெடியனாக போர்ட்ரே பண்ணீங்க. பட் சீரியல்ஸ் கெரியர் கிராஃபில் பார்த்தா மெஜாரிட்டி நெகட்டிவ் ஷேடு, இப்போ பார்த்தா பொசசிவ் அண்ணன், அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து போர்ட்ரே பண்ணுறீங்க. எப்படி அது செட் ஆகுது? இப்போ காமெடியனாகவும் இருக்கீங்க, நான் ஃபிக்ஷனில் காமெடியாக இருக்கீங்க, ஃபிக்ஷனில் இந்த மாதிரி வந்து சீரியஸாக பண்ணுறீங்க. எப்படி? அப்படிலாம் தலைவா, நம்ம நடிக்க வந்துட்டோம். அதை சொல்லுவாங்களே, குரங்கு வேஷம் போட்டால் மரத்துக்கு மரம் தாவிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம நடிக்க தான் வந்திருக்கோம். எதுவாக இருந்தாலும் நம்ம பண்ணணும் அப்படின்றது தான். இப்போ நான் காமிக்கலாக அப்படின்றது வந்து ஒருத்தர் 2 பேருக்கு நன்றி சொல்லணும் இந்த இடத்துல. தனசேகரனா, நாகராஜனா, அவங்களுக்கு நன்றி சொல்லணும். மெயினாக வந்து கதிர், ஆதித்யா டிவி கதிர் இருக்கார் இல்லையா, அவர் யானஜோ கதிர், அவரு கூட தான் நான் வந்து ஸ்டார்டிங்கில் 2015 வந்து ஃபில்லர்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். நான் அந்த ஃபில்லர்ஸ் வந்து நடுவில் நின்றுச்சு. அதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி தனசேகரனா நாகராஜன் அவர் இன்ட்ரோ பண்ணுறாரு. அவங்க டீமில் வந்து ஒரு 2 இயர்ஸ் ட்ராவல் பண்ணேன், 2-3 இயர்ஸ் ட்ராவல் பண்ணேன். ஒரு 14லேருந்து ஒரு 2 இயர்ஸ் ட்ராவல் பண்ணேன். 15-16 அந்த ட்ராவல் பண்ணேன். 17 வந்து சாம்பியன்ஸில் வந்து சாம்பியன்ஸ்க்கு முன்னாடி 6ஓட செமிஃபைனல்னு நினைக்கிறேன், சீசன் 6 கேபியோட செமிஃபைனலு. அதில் வந்து தனசேகர் நாகராஜனா வந்து எப்போவுமே வந்து ஹாலிவுட் ரவுண்ட்லலாம் வந்து பெஸ்ட்டு. அவங்க 2 பேரும் ஸ்பூஃப் பண்ணுறதுல செம்மையாக பண்ணுவாங்க. அதில் வந்து சீசன் 6ஓட செமிஃபைனலில் வந்து டோன்ட் பிரீத் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் படம் எடுத்து பண்ணோம். அந்த டைமில் வந்து கொஞ்சம் ஃபிசிக் கொஞ்சம் இந்த நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால ஸ்டீஃபன் லாங் இருக்கார் இல்லையா, அவதார வில்லன்னு, அந்த படத்தில் வந்து பிளைண்ட் மேனாக பண்ணியிருப்பார். அவரோட கேரக்டர் கொடுத்தாங்க. அது நல்ல ரெஸ்பான்ஸு, பயங்கர ரெஸ்பான்ஸு. அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எந்த வித எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாமல் அது எனக்கு ஒரு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு தான். வித்தவுட் எனி எக்ஸ்பீரியன்ஸ்னால் அவங்களோட சேர்ந்து நிறைய பண்ணாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. மற்றபடி நம்ம பண்ணியிருக்கோம், நிறைய பண்ணாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. சிரிச்சா போச்சு டீமோட போய் பண்ணது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நினச்சேன் அந்த டைமில். நான் அதுக்கு வந்து ஓகே சொன்ன தாம்சன் சாருக்கு ரொம்ப நன்றி, தனசேகர் நாகராஜனா அண்ட் தலீர் ப்ரொடக்ஷன் ஜெகன் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்படியே கலந்து அப்படியே போச்சு. அண்ட் அதுக்கப்புறம் சீசன் 1 அது 1 முடிஞ்சுது. 2ல் வந்து நான் கொஞ்சம் இன்ஜூர்டு, என்னால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
சீரியல்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நெகட்டிவ் கேரக்டர் ஒன்று வருது பண்ணுறீங்களா அப்படின்னாங்க. ஐயா நான் சும்மா தான் இருக்கேன், என்ன கொடுத்தாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பண்ணது. அது ஓரளவுக்கு நல்லா ரீச் ஆயிடுச்சு. அது எடுத்து ஆக்சுவலாக பெரிய ப்ராஜெக்ட். அது கிட்டத்தட்ட எனக்கு 24ல் தான் முடிஞ்சிருக்குமே. அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த வருஷம் தான் முடிஞ்சிருக்கும். அது கோவிட்ல வந்து மாட்டிக்கிட்டதுனால நிறைய பேர் செகண்ட் வேவுக்காக பயந்துட்டாங்க வரதுக்கு. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் அப்படியே மாறி 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 நிறைய பேர் மாறிட்டாங்க. நியூ லுக் மாதிரி ஆகிட்டதுனால சீரியல் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 21, 22லாம் பயங்கர அடி, லைஃப்பில் மறக்கவே முடியாத அடி. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சான்ஸ் தேடி நம்ம ப்ரூஃப் பண்ணுறதை விட நம்ம ஏன் வந்து நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்த வந்து எக்ஸ்போஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி இருக்கோன்னு காட்டக்கூடாது அப்படின்னு ஆரம்பிச்சது தான் வந்து என்னோட கண்டென்ட் வீடியோஸ். அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் வீடியோஸ் நான் சோஷியல் மீடியா வந்து கையில் எடுத்தேன். ஓகே ஒரு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பித்தேன். மக்கள் எல்லாருக்குமே அந்த வாய்ஸ் ஓவர்ஸ் எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிது, கண்டென்ட் வீடியோவும் பிடிக்க ஆரம்பிச்சிது. அப்படியே ஒரு சைடு போயிட்டே இருந்துச்சு. தென் அகெயின் வந்து சாம்பியன்ஸ் 4 சீசன் 4 வந்து டிஎஸ்கே, அர்ச்சனா, யோகி, நாங்கள் 4 பேர் பிளடி ஸ்வீட் அப்படின்னு ஒரு டீமில் பண்ணோம். இன்ஃபேக்ட் 2023 அது நாங்கள் சாம்பியன் அடித்தோம். நாங்கள் 4 பேருமே சாம்பியன் அடித்தோம். அது ரொம்ப சந்தோஷம். ப்ளஸ் வந்து இப்போது பாண்டியன் ஸ்டோர் நெகட்டிவ் கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்கேன். அது ரொம்ப ஹாப்பியாக போகுது எனக்கு. ஓரளவுக்கு நல்ல ரெகக்னேஷன் கிடைக்குது பொதுமக்கள்கிட்ட. வெளியில் பார்த்தாங்கன்னா நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க, ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. ஒரு லைஃப் நம்ம இதுக்கு தானே ஆசைப்பட்டோம் சின்ன வயசுலேருந்து. நம்மளை பார்த்தா நிறைய பேர் வந்து பேசணும், ஃபோட்டோஸ் எடுக்கணும், நம்ம கேரக்டரை பற்றி பேசணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டோம். அது வந்து நல்லபடியாக நடக்குது. மெயினாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னென்னா, ஒரு நடிகனாக வந்தாச்சு, எதுவாக இருந்தாலும் நம்ம அடாப்ட் பண்ணி நம்ம பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம இதுதான் பண்ணுவோம் அதுதான் பண்ணுவோன்னு இல்லாமல் நம்ம எது கொடுத்தாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உள்ளே போயிருந்தது. இப்போ நீங்க பேசும்போதே அடுத்த கேள்வி நீங்களே வந்து அதை கொஸ்டின் மார்க்கோட கேட்டீங்க. ஒரு மீடியா, ஆமா, எப்படின்னா ஒரு மீடியா கெரியர் நீங்க சொல்றீங்க, ஃபர்ஸ்ட் ஒரு வாய்ப்பு வருது, அந்த வாய்ப்புல சரி இதான் நம்ம லைஃப்னு சொல்லிட்டு இறங்குறீங்க, திருப்பி அடுத்த வாய்ப்பு டவுன் ஆகுது, திருப்பி சரி சோஷியல் மீடியாவில் இறங்க, திருப்பி வாய்ப்பு வருது. ஸோ இப்போ மீடியா கெரியரில் உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத மாதிரி ஒரு விஷயங்கள் தான் எல்லாருக்கும் இருக்கும். நீங்களும் அதை மாதிரி தான் மென்ஷன் பண்ணீங்க. ஹவு டு யூ பேலன்ஸ், அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? பேலன்ஸ்னா என்ன சொல்லுவாங்க, எக்கனாமிக்கலாக தான் பேலன்ஸ் பண்ணணும். அது வந்து வீட்டில் எங்கள் அம்மா இருக்காங்க, அவங்க வந்து ரிட்டையர்ட் ஸ்டாஃப் நர்ஸு. ஸ்டில் நான் அவங்களோட பேக்கப்லேயே தான் இருக்கேன். நான் என்ன தான் இப்போ ஏர்ன் பண்ணாலும் என்னோடய ஃபேமிலியை பார்த்துக்கிறேன். பட் ஐ எம் ஸ்டில் இந்த பேக்கப் ஆஃப் மை மை மதர். அவங்களோட பேக்கப்பில் தான் நான் இருக்கேன். ஒன்றும் பெருசாலாம் கிடையாது தலைவா. உங்களுக்கு ரிட்டையர் ஸ்டாஃப் நர்ஸ்ன்னும் போது எவ்வளோ வரும்னு தெரியும்ல, அதுக்கேற்ற மாதிரி தான் வருது. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சம்பாரிச்சு ஃபேமிலி ஓரளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். ஃபீஸ் பே பண்ணுறது இந்த மாதிரிலாம் அந்த மேட்டர்லாம் பேலன்ஸ் நான் பண்ணிக்கிறேன். அது எக்கனாமிக்கலாக ஃபஸ்ட்டு. செகண்டரி வந்து நான் ஒரு விஷயமும் டச் பண்ணி நான் எடுக்கும்போது எனக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக கெயின் ஆகிட்டே இருக்குது. இப்போ நான் சீரியல் பண்ணிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் அதுலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டே இருக்கேன். இப்போ நான் சோஷியல் மீடியா பிடிக்கிறேன்னா அதுலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டே இருக்கேன். என்னோட ஃபஸ்ட்டு வீடியோக்கும் இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னோட ஃபஸ்ட் டே ஷூட் லைஃபுக்கும் நான் முந்தா நேற்று வரைக்கும் முடிச்ச ஷூட் லைஃபுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் நிறைய என்னை வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது எனக்கு ஆசை. செலிபிரிட்டி சர்க்கிள்லேருந்து அந்த மாதிரி யாராவது ஃபீல் பண்ணி உங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ண மொமெண்ட் ஏதாவது ஒன்று இருக்கா? செலிபிரிட்டி சர்க்கிள்லாம் சிவகார்த்திகேயன் அண்ணா சொன்னார் 2000 டான் பிஃபோர், அந்த டான் படம் மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு பிஃபோரு நான் யானஜோக் கதிர் இருக்கார் இல்லையா, நாங்கள் 2 பேரும் டீமாக சேர்ந்து அப்போதைக்கு டாக்டர் படம் மட்டும்தான் ரிலீஸ் ஆகிருக்கு. டாக்டர் படத்தோட ட்ரெய்லர் மட்டும் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அதை வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பூஃப் மாதிரி நாங்கள் பண்ணோம். அப்படி பண்ணும்போது சிவகார்த்திகேயன் அண்ணாக்கு வந்து என்ன ஓரளவுக்கு தெரியும்னா அந்த கலக்கு போது யாரெல்லாம் நம்மளை பார்த்துருக்காரு, நல்லா பிடிக்கும். நம்மளை ஓரளவுக்கு பேசுவார், பார்த்தாருன்னா பேசுவார். பிரதர் எப்படி இருக்கீங்க பிரதர், நல்லா இருக்கீங்க பிரதர், இப்படிலாம் கூப்பிட்டு பேசுவார். என்ன பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்பாரு. அந்த மாதிரி ஒரு பர்சன். அவர்லாம் வந்து நம்மகிட்ட பேசுவாரான்றது டவுட் தான். ஹாய் சொல்லிட்டு போவாங்க அப்படின்னு தான் இருக்காங்க நிறைய செலிபிரிட்டிஸு. அவர் வந்து என்கிட்ட நின்று பேசி நான் பெர்ஃபார்ம் பண்ண சக்தி நாடக சபான்னு ஒரு மேசிவ் விட்டான ஒரு ஷோ அதில் வந்து நான் பேசின டைலாக்கு, இந்த சக்தி நாடக சபான்றது பெரிய ஒரு மேசிவான ஒரு எபிசோடு. அதில் வந்து என்னோட கேரக்டர் நான் என்னென்ன டைலாக் பேசியிருப்பனோ அந்த எல்லா டைலாக்குமே வந்து என்கிட்ட பேசி காமிச்சார் சிவகார்த்திகேயன். அது வந்து எனக்கு ரொம்ப அவர்கிட்ட பிடிச்சிருந்துச்சு. ப்ளஸ் வந்து என்ன பண்ணிட்டுருக்கீங்க, ஃபேமிலிலாம் எப்படி இருக்காங்க, இப்படிலாம் வந்து கேட்டார். நான் இந்த மாதிரி போயிட்டுருக்கேனே அப்படின்னேன். சரி ஓகே நான் சொல்கிறேன், நீங்கள் கதிர் நான் சொல்கிறேன், நீ பிரதர் 2 பேரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதுக்கப்புறம் வந்து ஐ காட் இன்ஜூர்டு. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அதில் அடி. என்ன இன்ஜூர்டு? சிவானா எனக்கு L5S1 இன்ஜூர்டு. நான் கிரிக்கெட் விளையாடும்போது கீழே விழுந்து எனக்கு அது இன்ஜூர்ட் ஆச்சு. நான் ரொம்ப சிம்பிளாக விட்டேன். அது காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு, என்னோட வாக்கிங் ஸ்டைலே மாற்றிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த போனோட அலிக்மெண்ட்டே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து ரெஸ்ட் எடுக்கணும். So, அது என்னால 10 திருப்பி நிமிஷம் career break அது. 10 நிமிஷம் மேல உட்கார முடியாது இந்த மாதிரி. அதே மாதிரி நிக்கிறேன்னா 10 நிமிஷம் மேல நிக்க முடியாது, அப்படியே படுத்துட்டே தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஆனா ரெக்கவர் ஆகி வந்தாச்சு அதுல தான். இப்போ நம்ம செலிபிரிட்டிஸோட அப்ரிசியேஷன் நீங்கள் சொன்னீங்க. உங்களை மாதிரியே கெரியரில் வந்து அதே மாதிரி கலக்க போது யாரில் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ஹீரோவா லாரன்ஸ் அவர் மூலயமா லான்ச் ஆக போகிற பாலா, அவரை பற்றி நிச்சயமாக பேசணும். உங்களோட போஸ்ட்டில் ஒன்று பார்த்தேன், அதில் வந்து பாலாவோட பழைய லுக்கு தெரியுது. அப்போனாலே நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களோட ட்ராவல் இருக்குன்னு தெரியுது. நீங்கள் அன்னைக்கு பார்த்த பாலாக்கும் இன்னைக்கு பார்க்குற பாலாக்கும் என்ன ஒரு மாற்றம் உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, அப்படியே தான் இருக்கான். அவன் அப்படியே தான் இருக்கான். என்ன ஒன்று கொஞ்சம் பிஸியாக இருக்கான், நிறைய நல்லது பண்ணுறான், ரொம்ப பிஸியாக இருக்கான். அது எனக்கு ரொம்ப ஹாப்பி. பாலாவுக்கு வந்து ஹர்ஷா சாய் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு தெரியும். நிறைய ஹெல்ப் பண்ணுவார், பெட்ரோல்லாம் போடுவாப்புல, கஷ்டப்பட்டவங்க வீட்டுக்கெல்லாம் போய் காசு கொடுப்பாரு. அது வந்து சொல்லிகிட்டே இருப்பான் பாலா எங்ககிட்ட வந்து, நான் அந்த பையன் சூப்பராக பண்ணுறானா பாருண்ணா, எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணுறான் பாருண்ணா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான். அப்போ எங்களுக்கு ஆமாண்டா பாலா, பணக்காரனாக இருப்பான், ஹெல்ப் பண்ணுவான்டா, ஆமாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். பட் ஆனால் சடனாக ஒரு அப்படியே புரட்டி போட்டுருச்சு அவன் லைஃபே. அது ஒரு சின்னதாக நல்லது பண்ண ஆரம்பிச்சு இப்போ லாஸ்ட்டாக வந்து லாரன்ஸ் மாஸ்டரோட கொலாபரேட் ஆகி இன்னும் பெரிய நல்லதுலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2-3 வாட்டி நான் விஷ் பண்ணியிருக்கேன். அவனும் வந்து நான் ஸ்டில் இன் டச். ஐ அம் ஸ்டில் இன் டச் வித் பாலா. உங்களோட படம் ஹிட் லிஸ்ட் பற்றி கேட்கணும். அதுதான் முதல் படமா இல்லை அதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய படம்? இல்லை, அதுக்கு முன்னாடி விஜயநகரம்னு ஒரு படம் பண்ணேன். தன்வீர் சார் அவர் இப்போ இஸ் நோமோ, அவர் இறந்துட்டாரு. ஸ்டார்டிங் அது பண்ணது காலேஜ் டைம்ல பண்ணது, த்ரூ அவுட்டா பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிட் லிஸ்ட் தான். பெரிய படம்லேயே வந்து த்ரூ அவுட்டா பண்ணது ஹிட் லிஸ்ட். முதலா சரத்குமார் சாரோட கூடவே ட்ராவல் ஆகிற மாதிரியான ஒரு கேரக்டர். ப்ளஸ் கே.எஸ். ரவிக்குமார் சார் ப்ரொடக்ஷன், அவரோட டைரக்டர்ஸ், அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் சூரிய கதிர் சார் அண்ட் கார்த்திக் சார் 2 பேர் தான் டைரக்ஷனு. ஃபர்ஸ்ட் டைமாக சரத் சாரோட ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர். அதுவும் விக்ரமன் சாரோட சன் டெபு, விஜய் கனிஷ்கா அவரோட டெபு. ஆக்சுவலாக ரொம்ப சூப்பரான ஒரு படம் அது. அது கரெக்டான ஒரு டைமில் ரிலீஸ் ஆகலையா என்ன எதுன்னு தெரியல. ப்ளஸ் வந்து ஆடியன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணலையா என்ன எதுன்னு தெரியல. அந்த படம் தேட்டரில் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் போச்சு. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எங்களுக்கே. படம் நல்லா இருக்குது, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு படம் சூப்பராக இருக்குடா, ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு தியேட்டரில் இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த படம். அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணானுங்க, நானுமே ரொம்ப ஃபீல் பண்ணேன். படம் நல்லா தான்டா இருக்கு, ஏன்டா வந்து போல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த டைம் கருடன் வேற ரிலீஸ் ஆச்சு. கருடன் ரொம்ப மேசிவ் ரெஸ்பான்ஸ்ன்றதுனால இது அமிங்கிருச்சா இல்லை இது யாரும் போலையா என்ன எதுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் அமேசான் பிரைம்ல அது ரிலீஸ் ஆகி ஸ்ட்ரீமிங் மினிட்ஸ்ல நம்பர் 1ல இருந்துச்சு அந்த படம். அந்த படம் ரொம்ப நாளா போச்சு. ஒரு விஷயமும் பார்த்து பண்ணிட்டு இருந்தாங்க ஹிட் லிஸ்ட்ல. அது ஒரு 2 இயர்ஸ் பேக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் நான் கலக்க போது யாருக்கு கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். அதில் நிறைய லேடி கெட்டப்பு, மீசை எடுக்க வேண்டியது இருக்கும், வேறு வழி இல்லாமல் இங்கே சொல்லி ஒட்டு மீசை வச்சு நிறைய சீன்லாம் நடித்து. ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப பெரிய ப்ராசஸ் அது. ஏன்னா அவரோட விஜய் கனிஷ்கா அவரோட டெபுன்றதுனால ஒரு விஷயம் பார்த்து சாரோட படங்கள் நமக்கு தெரியும். எவ்வளவு பேரை இன்ட்ரோ பண்ணிருக்காரு. நம்ம பேசிட்டு இருக்கும்போது லேடி கெட்டப்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. நீங்க லேடி கெட்டப் நிறைய போடுறீங்க. பட் சில பேர் வந்து லேடி கெட்டப் வந்து டெலிவிஷன் ஷோஸ்ல வந்து அக்செப்டன்ஸ் கம்மின்ற கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா வெளியில வந்து தன்னோட முகம் தெரியாது. பட் நீங்க டேரிங்கா சூஸ் பண்ணீங்க, அது எதனால அண்ட் எப்படி? லேடி கெட்டப் ஏன் நம்மளுக்கு போட பிடிக்கும்னா ஆக்சுவலாக என்னோட ஃபிசிக் ஃபர்ஸ்ட்டு. ஆக்சுவலாக இப்போ நான் கொஞ்சம் லைட்டாக ட்ரிம் ஆகிருக்கேன். அப்போ வந்து கொஞ்சம் நல்லா ப்ராடாக இருப்பேன் நான், ஷோல்டர்ஸ்லாம் ரொம்ப பெருசாக. எனக்கு ஒரு வாட்டி ஃபஸ்ட் டைம் நான் லேடி கெட்டப் கேப்வேல போடும்போது ரெட் கலர் சாரீ கட்டிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஐயோ அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா எனக்கு அந்த ரெட் கலர் சாரீ அந்த மேக்கப்லாம் போட்டவொடனே எனக்கு டப்பு ஞாபகம் வந்து காஞ்சனால சரத்குமார் சாரோட இதுதான் ஞாபகம் வந்துச்சு. அந்த பிசிக்கு அது எல்லாமே அந்த கெட்டப்லாம் நிறைய நம்ம விளையாடலாம், இப்போ காமெடியாக நிறைய விளையாடலாம். இப்போ என்னோட பிசிக்குக்கும் நான் லேடி கெட்டப் போட்டேன்னா அதுவே ஒரு ஃபன்னாக இருக்கும். அதை வச்சு நம்ம நிறைய ப்ளே பண்ணலாம் உள்ள. ப்ளஸ் எங்களோட சர்க்கிளில் பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து மூவி கமிட்டடாக இருப்பாங்க, அதனால அந்த கண்டினியூட்டிக்காக அவங்க பண்ண முடியாது. அதனால வந்து நான் மேக்ஸிமம் லேடி கெட்டப்லாம் வந்துச்சுன்னா நான் உடனே சூஸ் பண்ணிப்பேன், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணிப்பேன். அது எனக்கு நல்ல நேமும் எடுத்து கொடுத்துருக்கு. அதில் ஒரு ட்ராபேக் என்னன்னா வெளியில் நம்மள தெரியாது. இப்போ லேடி கெட்டப் போட்டால் நம்ம அந்த மாதிரி பியர்டு முஸ்டாச் எல்லாமே எடுத்துருவோம், அது வெளியில் அந்த அளவுக்கு தெரியாது. நம்மளே போய் வாண்டடா அவன்கிட்ட சொல்லி இங்கே வா இதை பாரு இது நான் தான் அப்படின்னா, ஓ நீங்கள் தானா அவங்கள ரொம்ப பிடிக்கும், டே ஐயோ ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறான் அவன்கிட்ட அதை கூட்டு காட்ட வேண்டியதாக இருக்கு. அதுதான் ஒரு ட்ராபேக், தெரியாது வெளியில.
நம்ம தான் அப்படின்றது. ஏன்னா ஒரு ஈவெண்ட் போனாதான் தெரியும், ஓகே சார் தான் இவர் தான் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட வந்து பேசுவாங்க, போட்டோஸ்லாம் எடுப்பாங்க, நல்லா பேசுவாங்க. அது நம்மளே நம்மளை பத்தி அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்கும். எஸ், அதுதான் ஒரு டிராபேக் லேடி கெட்டப்ல. மற்றபடி இறங்கி அடிக்கலாம், லேடி கெட்டப்னா ஜாலியா இருக்கும். சீரியஸ்லாம் பண்ணீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2க்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. பட் பொதுவாக வந்து இப்போ படங்கள்ல ஒரு டாபிக் இருக்கு, நம்பர் 2, அதாவது பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு வரும்போது இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்ற ஒரு கேள்வி எங்க வரணும். இப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு ரீசன் நம்ம வந்து இதை செலக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரீசன் வந்துச்சு. அது என்ன ரீசன்? ஐயா, பாண்டியன் ஸ்டோர்ஸ் உங்களுக்கு எவ்வளோ ஒரு பெரிய சீரியலு, உலகளாவிய அதான் சொல்றேனே, ஒரு வேர்ல்ட் லெவல்ல வந்து ஹிட்டான ஒரு சீரியல். எங்க போனாலுமே உங்களுக்கு பாண்டியன் ஸ்டோர் அப்படின்னா அதில் நடிச்சவங்க எல்லாருமே ரெஜிஸ்டர்டா வந்து தெரியும். அப்படி இருக்கும்போது சேம் அதே வீனஸ் என்டர்டைன்மெண்ட்டு பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 பண்ண போறாங்க அப்படின்னு நான் ரொம்ப நாளா வந்து டச்அப்ல இருந்தேன். பாபு அண்ணா கிட்ட, மேனேஜர் அவர் தான். அப்போ வந்து திடீர்னு ஒரு வாட்டி கால் பண்ணாப்புல, என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னாரு. ஒன்றுமே போல, ஐயா நீங்க சொன்னீங்கன்னா ஓடி வந்துருவேன் அப்படின்னா, இந்த மாதிரி பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம், இந்த மாதிரி நெகட்டிவ் கேரக்டர் ஒன்று இருக்கு, பண்றீங்களா அப்படின்னு. நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசி நேராக போயிட்டு பேசினோடனே எல்லாமே ஓகே. அதில் இப்போ தான் பண்ண ஆரம்பிச்சேன். சிறப்பா போகுது. சிறப்பா நீ எது நினைச்சியோ அது நடக்காம சிறப்பா போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். டிஆர்பியில் வந்து செகண்ட் இருக்கும் விஜய் அளவில், ஓவராலில் வந்து டாப் 10ல இருக்கும். அது வரைக்கும் ஹாப்பி. பட் வந்து இப்போ உங்களை சம்மந்தப்பட்டு அங்கே பெருசாக எதுவும் கான்ட்ரவர்சி பார்க்கல. பட் வசந்த் அவர்கள் சம்மந்தப்பட்டு இந்த ரீப்ளேஸ்மெண்ட் சம்மந்தப்பட்டு ஒரு கான்ட்ரவர்சி பார்க்குறோம். நீங்கள் தான் உள்ளே இருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதை சொல்லுங்களேன், எங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேணும். இல்லை, அது எனக்கு ஆக்சுவலாக தெரியல எனக்கு. ஏன்னா இப்போ அவங்களோட போர்ஷன்ஸ் ஒரு நாள் போகும், எங்களோட போர்ஷன்ஸ் வேற நாள் போகும். நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறதுனால ஒரே நாள் ஷூட்டிங் இருக்கும்னு நினைச்சுன்னு இருக்கீங்க. அப்படி கிடையாது. அவங்களோட போர்ஷன்ஸ் கொஞ்ச நாள் ஆப்போனன்ட் வீடு அப்படின்னு தான் எங்களுக்கு தோணுது. ஆப்போனன்ட் வீடு தான். பட் இருந்தாலும் எங்களுக்கு ஷூட் டேஸ் வேற வரும், அவங்களுக்கு ஷூட் டேஸ் வேற வரும். என்னைக்குன்னா ஒரு நாள் 2 நாள் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சேர்ந்து சண்டை போடுற சீக்வன்ஸ் மட்டும் 2 ஃபேமிலியும் இருப்பாங்க. அதுதான் மேட்டர். வசந்த் ஏன் போனா அப்படின்லாம் எனக்கு தெரியல. பட் ஆனால் அவன் ஷூட்டிங் ஸ்பாட்ல அந்த அளவுக்கு யார்ட்டையும் பேசவே மாட்டான். அவன் நல்ல டைப். அவன் யார்ட்டையும் பேச மாட்டான், நம்மளே போய் பேசினாதான் பேசுவான். அவன் ஒரு மாதிரி சைலண்டாக தான் இருப்பான். அவன் போனது எனக்கே ஷாக்கு தான். அது ஏன் அந்த மாதிரி போனான் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. அவன் போனது எனக்கே ஷாக்கு. நான் ஏன் போனான்றதை கேட்கல. நான் இந்த மாதிரி ரீப்ளேஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு மேட்ரு நம்ம காதுக்கு வருது. நான் கேட்குறேன், என்ன மச்சான் அப்படின்றேன். இல்லை மச்சான் செட் ஆகாது அப்படின்னா ஒரே வார்த்தை. சரி ஓகே மச்சான் ஃபைன். அதுக்கு அப்புறம் நான் பேசுகிறேன். ஓகே, அவனே மனசு விட்டு அவனே இல்லை மச்சான் செட் ஆகாது, நான் விலகிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் போது நம்ம ஓகே அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம அதுக்கப்புறம் எதுவும் அவன்கிட்ட டீட்டெயிலாக கேட்க முடியாது. வெந்த பொண்ணில் வந்து வேலை பாய்ச்சற மாதிரி இருக்கும், அது தப்பாயிடும். அதனால சரி ஓகே. பாண்டியன் ஸ்டோர் 2ல வந்து இந்த மறக்க முடியாத ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று உங்களுக்கு இருந்திருக்கும்ல. சீரியல் ஷூட்டிங் எப்படி இருக்கும் எங்களுக்கு? நீ சீரியல் ஷூட்டிங்னு அதில் ப்ரொஃபஷனலாக இருக்கும் எல்லாருமே. இந்த டைமுக்கு வரணும்னா அந்த டைமில் இருப்போம். அது இன்னொன்று என்னன்னா, எங்களுக்கு இப்போ ஓவராலாக இப்போ எங்களோட சீன் ஒன்று போகுதுன்னா ஃபர்ஸ்ட் வைடு போவோம், எல்லா ஆர்டிஸ்டும் இருப்போம். அதுக்கப்புறம் க்ளோஸ்அப் போவோம். 2 ஷாட்ஸ் வேணும், அதை எடுத்துப்பாங்க. மிச்சப்படி இப்போ வேற, இப்போ எங்கள் ஃபேமிலியில ஒரு 3 பேருக்கு சீன் இருக்கு, அவங்க கீழே இருக்காங்க, நாங்கள் 3 பேர் மேலே இருக்கோம்னா ஜாலியாக இருக்கும். நாங்கள் க்ளோஸ்அப் முடிச்சுட்டு மேலே போனால் கூட ஜாலியாக இருக்கும். எங்களை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க, வந்து யாருமே ரெஸ்ட்ரிக்ட்லாம் பண்ண மாட்டாங்க, அப்படி ஜாலியாக பேசிட்டு இருப்போம். இப்போ ஸ்டாலின் அண்ணா இருப்போம், நான் ஸ்டாலின் அண்ணா, அதுக்கப்புறம் எங்கள் அப்பா பாண்டியரவி சார் இருக்கார்ல அவரு, நாங்கள் எல்லாம் ராஜ்குமார், நாங்கள் எல்லாம் ஒரே ரூமில் தான் இருப்போம். ஆக்சுவலாக பெரிய ரூம் அது, நாங்கள் எல்லாம் ஒரே ரூமில் தான் இருப்போம். செம்ம ஜாலியாக இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக போவோம். அதுவும் ஸ்டாலின் அண்ணாலாம் போட்டு பயங்கரமாக கலாய்ப்பார். ராஜ்குமார் ப்ரோவை, அதுக்கப்புறம் என்ன செம்மையாக கலாய்ப்பார். அவர் பேச விட்டு அப்படியே நாங்கள் சிரிச்சு நேர்ப்பை பார்த்துட்டு செம்ம ஜாலி டைப். நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருப்போம், செம்ம ஜாலியாக இருக்கும். அது ப்ரொஃபஷனாக வந்துட்டா அதுக்கப்புறம் டக்குன்னு வாங்க சீனுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாறிடுவோம். ஸ்டாலின் அண்ணா ஜாலியாக இருப்பார். அதே மாதிரி சம்டைம்ஸ் அட்வைஸ் பண்ணியிருக்காரு எனக்கு, நீ வந்து லாங்கில் வந்து வைடில் நடிக்கிற அந்த ஃபியூரியஸ் வந்து உன்கிட்ட க்ளோஸ்அப்பில் இல்லைன்னு சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு ஸ்டாலின் அண்ணன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஏன்னா அவர் வந்து அட்வைஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, அவர் வந்து நடிச்சுட்டு அவர் பாட்டு போகலாம். அவர் எனக்கு அட்வைஸ் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, நம்மளை ஸ்டாலின் அண்ணா வந்து சொல்கிறாரு, இதை நம்ம எடுத்துக்கணும் லைஃப்பில் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அஜய் சார், அஜய் ரத்னம் சார்லாம் நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம். நாளே மனிதனா, இப்போ கூட அவரை பார்த்தா நான் பயப்படுவேன். அஜய் சார்லாம் ஸ்டார்டிங் ஒரு 1 வீக்லாம் பயங்கரமாக பயப்படுவேன். ஐயோ பயங்கர சீரியஸான ஆள், இப்போ உஷாராக இருக்கணும் இவர்கிட்ட. எங்கள் பெரியப்பா கேரக்டரு எப்படியோ நம்ம இன்வால்மெண்ட்டாக பேசணும் அப்படியே பார்ப்பேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது அவரும் சரியான ஜாலி டைப்புன்னு. பயங்கர ஜாலியாக பேசுவார், எல்லார்கிட்டையுமே ஜாலியாக பேசுவார். நான் ஃபர்ஸ்ட் டே போகிறேன், ஹே கமான் ஃபர்ஸ்ட் நேம்
அப்படின்னு சொல்லிட்டு அவர் தோல் மேல கை போட்டு என் தோல் மேல கை போட்டு செம்ம ஜாலியா பேசினாரு. சாருன்னு சொன்னா கூட பிடிக்காது. சாருக்கு அது ஒரு அப்ரிவேஷன் வருமான, ஸ்லேவ் சம்திங் ஏதோ ஒரு அப்ரிவேஷன் வரும், அதை சொல்லுவார். என்ன சாருன்னு கூப்பிடாது அப்படின்னு. தென் எப்படி கூப்பிடுறது, பெரியப்பானே கூப்பிடு அப்படின்னு. நான் அவர் பெரியப்பா தான் கூப்பிடுவேன். என் குரூப்லேயே அவர் பெரியப்பான் தான் கூப்பிடுவேன் நான். அந்த அளவுக்கு ஜாலி டைப்பு. உங்க தங்கச்சி ராஜி அதான் கேக்குறீங்க. எங்க அப்பா இருக்காங்க, அவங்கள கேட்கல. எங்க பெரியமாவை கேட்கல, வேண்டப்பட்டவங்கள கேட்கல, என் தங்கச்சி கேட்கறேன். சரி ஓகே. அந்த பாப்பாவும் நல்லா சூப்பரா பண்றா ஷாலினி. கேட்டதா சொல்லி கண்டிப்பா 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 கேட்கவே மாட்டாங்க, போனதே சொல்ல மாட்டேன். அதான் அவங்க கரியருமே வந்து ஒரு ஆல்பம் கவர் சாங்ல மாறினதுதான் ஷாலினியோட கரியருமே. நல்ல ஹார்ட் ஒர்க்கர், சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து இன்னும் மிகப்பெரிய ஒரு இடத்த ரீச் பண்ணுவாங்கன்ற கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு இருக்கு. செம்ம டைப் ஷாலினிலாம். அவட்ட அந்த இதுவே இருக்காது. தெரியும் நம்ம ஃபீமேல் தெரியுமா இல்ல தெரிஞ்சுக்கிறோம் அப்படி நம்ம அந்த ஃபீமேல் லீடா இருக்கோம், நம்மளுக்கு இவ்வளோ ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கு, அதெல்லாம் மண்டையில எல்லாம் ஏத்திக்க மாட்டான். நல்ல பொண்ணு, நல்லா ஜாலியா பேசுவோம். ஃபர்ஸ்ட் டே நாங்கள் ஷூட் எப்படி பேசணுமோ அப்படிதான் இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். சீனியர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இந்த சீரியல்ல இருக்காங்க. இப்போ ஸ்டாலின் சார் ஆகட்டும், அஜய் சார் ஆகட்டும். இந்த சீனியர் ஆர்டிஸ்டோட நடிக்க ஃபர்ஸ்ட் டே போன போது நீங்களும் சீனியர் தான், பட் உங்களை விட இவங்கெல்லாம் சீனியர் ஆகும்போது டாப் மோஸ்ட் சீனியர். அவங்களாம் மூவிஸ்ல இருந்து இங்க வந்தோம் அப்படின் போது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் உங்க எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் டே எப்படி அந்த ஒரு கம்ஃபர்டபுளா எடுத்தீங்க நீங்க? ஒன்றும் பிரதர், நம்ம ஒன்னே ஒண்ணுதான், அவங்க முன்னாடி நம்ம டேக் வாங்காம பண்ணிடணும். அவங்களோட டைம் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது எப்படின்னு நான் ஒன்னே ஒன்று பிளான் பண்ணேன். ஆக்சுவலாக நான் டேக் வாங்க மாட்டோம். இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இருக்கும்போது நம்ம சுத்தமாக வாங்கக்கூடாது, இன்னும் நம்ம நல்லா அந்த எக்ஸ்போஸ் பண்ணணும் நம்மளோட ஆக்டிங்கை அப்படின்னு நம்ம நினச்சி பண்ணாலே போதும். மற்றபடி அவங்க எதுவுமே நம்மளை சொல்ல மாட்டாங்க. இன்ஃபேக்ட் நம்ம டேக் வாங்கினாலுமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இங்கிலீஷ் படத்தில் கூட சரத் சாரோட ஒரு சீன் எனக்கு வந்துச்சு. அந்த சீன் வந்து அன்பிளான்டு. ஒரு கண்ட்ரோல் ரூமில் ஃபர்ஸ்ட் சீன் நான் பண்ணது, அது வந்து அன்பிளான்டு. சரத் சாரோட நான் வரா மாதிரி தான் கதையில். திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, கண்ட்ரோல் ரூமில் ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் ஒருத்தர் இருப்பார், அவரை கூப்பிட்டு டைலாக் கொடுக்குறாங்க. அந்த சார் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட். அவர் வந்து ஐயோ சார் எனக்கு டைலாக்லாம் வராது சார் அப்படின்ட்டார். டக்குன்னு டேரக்டர் அந்த ஸ்பாட்டில் என்ன பண்ணுவார், கத்திட்டாப்புல ஏடியெல்லாம் கூப்பிட்டு கத்துறாரு. நான் சும்மா நான் நம்மளை கலக்க போதையாலேருந்து பார்த்துருக்காங்க, நல்லா ஜாலியாக பேசுவாங்க. நான் சும்மா மானிட்டர் பார்த்துன்னு இருக்கேன். இப்போ சார் இங்கே உட்காந்துருக்காரன், நாங்கள் மானிட்டர் பார்த்துன்னு இருப்பேன் ஜாலியாக. டப்புன்னு யோசிச்சாப்புல யாரை பிடிக்கிறது என்ன ஏதுன்னு கேட்டாப்புல, இப்படி தேனாப்புல தேவராஜ் இங்கே வாங்க அப்படின்னு. சார் ஒரு சீன் இருக்கு பண்ணுறீங்களா அப்படின்னு. சார் இல்லை சார் சரத் சாரோட வர நீங்கள். இல்லை அவர் டைலாக் பேச மாட்டாரா, நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு. சார் தாராளமாக பண்ணுறோம் சார் அப்படின்ட்டு திரும்பி ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஐயா வணக்கம் ஐயா, உங்களால் ஒரு சீன் எக்ஸ்ட்ரா கிடச்சிது, ரொம்ப நன்றி ஐயா. ஆக்சுவலாக அந்த சீனை தூக்கவே முடியாது படத்தில். அதுதான் ஸ்டார்டிங் சீனு, முக்கியமான சீனு வேற, சரத் சாரோட இன்ட்ரோ. அதனால் அவருக்கு பெரிய நன்றி அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஐயாவுக்கு. அவர் மூலயமா ஒரு சீன் கிடைச்சது எக்ஸ்ட்ராவா. அதுதான் அது அந்த டைம்ல நான் சரத் சாரோட நடிக்கும்போது கூட மைண்ட் ரீதியா நான் நல்லா பேசிடுவேன்னு எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு. பட் ஆனால் சரத் சாரோட டைம் நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. பட் ஆனால் நம்ம நல்லா பண்றோம்னு ஒரு கான்ஃபிடென்ட். அவர் வரும்போது பர்ஃபெக்டா நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பர்ஃபெக்டா பண்ணி சூப்பரா போச்சு. அதுக்கப்புறமா அவருமே வந்து டெய்லி நம்ம பார்க்கும்போதெல்லாம் சரத் சார்லாம் பார்த்தோன்னா இப்படி உட்காந்துருப்பேன், நான் இங்கே உட்காந்துருப்பேன், முனிஷ்காந்த் நான் இங்கே உட்காந்துருப்பாரு. சரி சார் இப்படி கிராஸ் பண்ணி போவார், இப்படி ஏஞ்சிப்பேன், மறுபடியும் ஒரு ஏஞ்சிப்பேன், ஏஞ்சிக்கிறீங்க உட்காருங்க அப்படின்னு. சில கால் தானே ஏந்துக்குது சார், இல்லை சார் அப்படின்னு சிரிச்சுட்டே போயிடுவா அவளை. முனிஷ்காந்த் அண்ணனும் அதே மாதிரி தான், செம்ம ஜாலி டைப்பு. அவர் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே என்னை யோசிச்சாரு, உன்னோட எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாப்புல. அதுக்கப்புறம் அந்த மாதிரி அது கதிரோட பண்ணது எல்லாமே அவருக்கு ஞாபகம் வந்து செம்ம ஜாலியாக பேசி அதுக்கப்புறம் ரொம்ப ஜெல் ஆகிட்டாரு முனிஷ்காந்த் அண்ணெல்லாம். அதுதான் தலைவா, நம்ம ஒர்க்கை கரெக்டாக பண்ணிட்டா போதும், அதுக்கு மேலே நம்ம எல்லா இடத்துல வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கும். நீங்களே இப்போ உங்களோட யூனிக் டேலண்ட் ஒன்று இப்போ வெளிக்காட்டுறீங்க, மிமிக்ரி. நீங்க நிறைய பேர் மாதிரி பேசும்போது அவங்கள மாதிரியே பேசி காட்டுறீங்க. உங்களுக்கு யாரோட வாய்ஸ்லாம் கம்ஃபர்டபுள்? கம்ஃபர்ட்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஜாலியாக பேசணும், மிமிக்ரி பண்ணணும்னு ஆசை. அது வந்து தனசேகர நாகராஜன் என்ன சொன்னாங்கன்னா, மிமிக்ரி கற்றுக்கணும்னா அப்படின்னு. உங்கள்கிட்ட ஆக்டிங்னு ஒரு ஸ்கில் இருக்கு. நிறைய மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வந்து ஆக்ட் பண்ணும்போது அந்த மிமிக்ரி ஆர்டிஸ்டோட கேரக்டராக மாதிரி பண்ணுவாங்க. பட் ஆனால் உன்ட்ட ஆக்டிங்னு ஒரு டேலண்ட் இருக்கு, அதை நீ டெவலப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரெண்டு பேருமே. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால நான் மிமிக்ரி அவ்வளோவா நான் ஃபோக்கஸ் பண்ணது கிடையாது. ஆனால் இப்போ முனிஷ்காந்த் அவர் மாதிரி நீங்கள் அது வந்து அண்ணன் நான் வந்து ஜாலியாக பேசி ஒரு வாட்டி பண்ணது, அது அப்படியே ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த இடத்துல. எனக்கு ராதாரவி சார் ரொம்ப பிடிக்கும். ஒரு வாட்டி பெப்பர்ஸ் டிவின்னு ஒன்று, அதில் வந்து நாங்கள் ஷோ பண்ணிட்டு இருக்கோம், அட்ராசகன். அப்போ வந்து ஒரு பட்டிமன்றம் மாதிரி ஒரு இது. அப்போ வந்து சாலமன் பாப்பையா வாய்ஸ் யாருன்னா பேசுவீங்களான்னு சொல்லிட்டு தனசேகர் நாகராஜன் நான் கேட்குறாரு.
சரி நாங்கெல்லாம் நான் வினோத்னு சொல்ற வினோத்லாம் இப்போ தங்கலான்ல நடிச்சிருக்கோம். வினோத் சார்பட்டா படத்துலலாம் பண்ணியிருப்பான். இந்த அண்ணா வாத்தியார் கூட்டினு வர சொன்னாரு அப்படின்னு வந்துட்டான் என் தாலியை கொத்தா அறுத்துன்னு போறதுக்குன்னு ஒரு கேரக்டர் வருவாங்களா, அது வந்து நம்ம ஃப்ரெண்டு தான் வினோத். தங்கலான்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. நானும் அவங்களாம் வந்து கீழே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். சாலமன் பாப்பையா சார் வாய்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்பதான் நாகராஜன் சொல்றாரு, டேய் ராதாரவி சார் வாய்ஸ் பேசிட்டு இருக்கடா அப்படின்னாரு. சார் அண்ணா இதுதான் ராதாரவி சார் வாய்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஆரம்பிச்சது. ஐயா அதெல்லாம் சும்மா ஜாலியா அப்பயே பண்ணது ஐயா. ஃப்ரெண்ட்ஸ் படத்துல வந்து ராதாரவி சார் வந்து எப்படி பேசியிருப்பாரு ஃபர்ஸ்ட்ல இருந்தா அராபுல 2 1 வெல்கம் பப்பிமா கழுத கழுத கற்பூர வாசம் தெரியுமாடா உனக்கு, என் பாட்ட முட்டை காலத்துல இருந்த கடிகாரத்தை உடச்சிட்டியடா. சூப்பர் சூப்பர் அப்படி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஜென்ரலா பேசுறதெல்லாம் பேச ஆரம்பிச்சோம். அவர் ஜென்ரலா ஒரு இன்டர்வியூல வந்து பப்பு வந்து ஒரு ஆங்கர் பண்ணியிருப்பான். அப்போ வந்து பப்புவை போட்டு செய்யன்னு செஞ்சாரு அந்த இதுல. அது வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். அப்போ சாம்பியன்ஸ்ல வந்து ஆங்கர் அவர்கிட்ட போவே கூடாதுண்ணே, போட்டு செம்மையா கலாய்க்கிறாருண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சும்மா சும்மா எல்லாத்தையும் நீ கேள்வி கேட்கக்கூடாது, நீ தெரிஞ்சா நான் சொல்லுவேன். நீ கேட்குற எல்லா கேள்வியும் எனக்கு தெரியுமா, எல்லாம் தெரிஞ்சுட்டு நீ கேட்கணும்னு நினைக்கிறியான்னு எனக்கு ஒன்றும் புரியல. என்னை பார்த்தா சொம்ப பையன் மாதிரி இருக்கு அவனுக்கு. சும்மா மயக்க மாட்டேன்னு கேட்டுன்னு இருக்காமா இந்த பையன், லூசு பையன் அவன். ஐயோ அவனு சொல்லுங்க அந்த மாதிரி கேள்விட்டு அவர் இதே வந்து அசிங்கமாலாம் பேசுவாரு. இப்படிதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணது. பட் ஆனா எதுலையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஒரே ஒரு வாட்டி கதிரோட சன் லைஃப்ல மசாலா கேஃபேன்னு ஒரு ஷோ, அந்த ஷோல தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அண்ணாமலை படம் ஸ்பூஃப் பண்ணும்போது ராதாரவி சார் கேரக்டர் அந்த வாய்ஸ் வந்து தேவைப்பட்டது கதிருக்கு. பண்ணோம், அது நல்ல ரெஸ்பான்ஸு. சாரை பார்த்துருந்தோம் கூடிய சீக்கிரம். அவர் முன்னாடியே அவரை மாதிரி நம்ம பேசணும்னு ஒரு ஆசை இருக்கு. இல்ல அவர் நிச்சயமா என்ஜாய் பண்ணுவாரு. ஏன்னா அப்படியே இருக்கு, சும்மா 1% கூட அப்படி. அரவிந்தன் அவர் சுட்டி அரவிந்தன் கூட சொன்னாரு அப்படியே இருக்கு வாய்ஸ். அப்படி அவரும் பேசுவார், ராதாரவி சார் வாய்ஸ் பேசுவார். அவர் சொன்னாரு இந்த அப்படியே இருக்குடா, கண்ணை முன்னா சார் பேசுற மாதிரியே இருக்கு. முனிஸ்காந்த் அண்ணனும் அதே மாதிரிதான். அவரு டைலாக் உள்ள போயிட்டு இருக்கோம். ஹிட்லிஸ்ட் படத்துல அவர் டைலாக் உள்ள போயிட்டு இருக்கு. அவரோட டைலாக நான் வெளியில ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன். இந்த டைலாக் அவரை மாதிரியே பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில ப்ராக்டிஸ். அவரோட டைலாக் நீங்க அவங்க பூராவையில அடிச்சு விட்டுருவோம் சார், அவங்க அவன் மோசமான போயிடல சார், அடிச்சு எடுத்து விட்டுருவோம் சார் அவங்கள பேசிட்டு இருப்பாங்கள. நான் வெளியில பேசிட்டு இருப்பேன். நீங்க எப்படி பேசிக்க அதே மாதிரி இல்ல இல்ல ஜென்ரலா இப்படி பேசுறாருல்ல. அவர் என்ன சொல்லுவாரு, இப்போ வருவாரு, வெறும் சைக்கோவா இருப்பான் சார் அவன், அதை கொடுப்பது கூட இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிறக்கான் சார் அவன். அவருக்கு இந்த மதுரைன்றதுனால எனக்கு கண்ணு வேற கலக்கும் அந்த வாய்ஸ் பேசுறதுனால. இந்த மதுரைன்றதுனால அவங்க பூரா அவையில அடிச்சு வெளுத்து விட்ரு சார் அவங்களா, அவருக்கு இப்படிதான் கரசலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் பேசுவாரு அவரு. அண்ணன்கிட்ட நீங்க போலீஸ் கேட்டப்பனாலே எப்படியா இருந்தாலும் இப்படிதான் பேசுவாரு. செம்ம ஜாலியா பேசுவாரு. அது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் அண்ணன் வந்து பார்த்துட்டு அவர் போய் சொல்லிட்டாரு, சார் சார் உங்களை மாதிரியே பேசுறாரு சார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நானும் முனிஸ்காந்த் அண்ணன் 2 பேரும் பேசிக்கிறோம். ஒரிஜினல் முனிஸ்காந்த் அண்ணன், முனிஸ்காந்த் அண்ணனா நானு 2 பேரும் ஜாலியா பேசுவாங்க. அப்ப என்னோட டயலாக்லாம் நீ உள்ள ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா தானே அப்படின்னு தானே சும்மா ஜாலியா பேசினேன். நான் செம்ம ஜாலி டைப் அண்ணன். அண்ணனுமே நல்ல கடின உழைப்புக்கு அண்ணனும் ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள்ல முனிஸ்காந்த் அண்ணன். அவரோட ஏஜ் தாண்டி அவர் எப்ப ஜெயிச்சாரு, இப்ப சர்வை பண்ணிட்டு இருக்காரு. மேட்ரு வேற லெவல். அவர்லாம் நல்ல இன்ஸ்பிரேஷன். அண்ணனும் நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அரசி குமரவேல் இந்த காம்பினேஷன் பத்தி பேசி ஐயா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஐயா. ஷூட்டிங் ஸ்பாட்ல அவைலபிள் ஆர்டிஸ்ட் நாங்கள் 2 பேரும் இருப்போம் ஐயா. நிறைய பேர் இருப்பாங்க, சரி வாங்க ஒரு ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் பண்ணுவோம், அவ்வளவுதானே தவிர வேறு அதை தாண்டி எதுவும் கிடையாது. இந்த 2 பேரும் வந்து இப்போ ஒரு வேளை வந்து சீரியல்ல பார்த்து சீரியல்ல அவங்க வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கு மக்கள். ஆமா, நான் கூட கமெண்ட்ஸ்ல பாக்குறேன் நிறைய பேர் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி வந்து நீங்க தான் நெக்ஸ்ட் வந்து கப்புலா அப்படின்லாம் சொல்லி கேக்குறாங்க. அந்த சர்ப்ரைஸ் ஐயா நீங்க திடீர் சர்ப்ரைஸ், எனக்கே சர்ப்ரைஸ் தான். அந்த கமெண்டே எனக்கு சர்ப்ரைஸ் தான். நீங்க 2 பேர் தான் கப்புலான்னு கேக்குறாங்க. ஏன் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க, சும்மா இருந்தாங்க ரீல்ஸ். நாங்கள் 2 பேர் ஃப்ரீயாக இருந்தோம், ரீல்ஸ் எடுத்தோம், அவ்வளோதான். பட் ஆனால் கதை களம்ன்றது நம்மளுக்கு தெரியலல்ல. ஏன்னா இப்போ மாமா பொண்ணு அதான் அத்தை பொண்ணுன்னு இருக்கு, எப்படியா இருந்தாலும் நாங்கள் முறை தான். பட் ஆனால் வருமா என்ன இதெல்லாம் எனக்கு தெரியல. நான் கேட்டேன், ஆக்சுவலாக கேட்டேன். இப்போ நான் யாரை மேரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும், இப்போ என் பொண்ணு பார்க்குற சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கேன், புரியுதுங்களா? அப்போ நான் மேபி நான் இவங்களை மேரேஜ் பண்ண போகிறது இல்லை. அதனால யாரை மேரேஜ் பண்ண போகிறோம்லாம் நம்மளுக்கு தெரியல. சீரியஸாக தான் இன்னைக்கு எபிசோடு பாருங்க. ஓகேங்களா? பார்த்தா உங்களுக்கு தெரியும். சும்மா ஜாலியாக இருக்காங்க பண்றோம். பட் ஆனால் சோஷியல் மீடியாவில் நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்கு. அதுக்கு நல்லா இருக்கு. 2 பேர் நல்லா எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டீங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இது
நீ இந்த கேள்வி கேட்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த மாதிரி நல்லா நான் அந்த கமெண்ட்லாம் பார்த்தேன். அவங்க எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரியாலிட்டியா மாறுமான்னு எனக்கு தெரியல. அது வந்து பிரியா தம்பி மேடம்கிட்ட தான் இருக்கு. அவங்க ஏன்னா எழுதுனாங்கன்னா வாய்ப்புகள் இருக்கு, யாருக்கு தெரியும், தெரியல, பார்க்கலாம். நீங்க வந்து நெகட்டிவ் ஷேட்ல இப்ப சீரியல்ல பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப மூவில வந்து ஒரு போலீஸா பண்ணா தொடர்ந்து அந்த போலீஸா அவரே பாக்குற மாதிரி ஒரு இது இருக்கு. சீரியல்ஸ்லயும் சிலது அப்படி பாக்குற வாய்ப்பு இருக்கு. இப்ப மூவி வந்தாலும் உங்களுக்கு எந்த மாதிரி வருது, நீங்க எப்படி அதை பிரேக் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி? அதுதான் ஐயா, இப்போ என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கொஞ்சம் அதுக்காக மெனக்கட வேண்டியது இருக்குது. இப்போ நான் இட்லிஸ்ட்டில் போலீஸ் பண்ணேன். எனக்கு ஒரு 2-3 படங்கள் போலீஸாக வந்துச்சு. அது ரொம்ப பெரிய வேல்யூபிளான கேரக்டர்ஸ்லாம் கிடையாது. கொஞ்சம் ஒரு 4 சீன் 5 சீனு இந்த மாதிரி தான் வராம கதைக்கு சம்பந்தப்பட்ட கதைக்கு ஓகேவா இருக்கும். அவர் வந்து நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான், வேல்யூபிள்லாம் கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணேன், நம்ம கொஞ்சம் நம்மளை க்ரூம் பண்ணிக்கணும். நம்ம கொஞ்சம் ஃபிசிக்லேருந்து எல்லாமே ரெடி ஆகி நம்ம லுக்கை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும். நம்ம இப்படி இருந்தால் தானே நம்மளை வந்து போலீஸுக்கு இது பண்ணுவாங்க. நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம க்ரூம் பண்ணிக்கிட்டா நம்ம அடுத்தது அவங்க வேற என்ன பெஸ்ட்டாக யோசிக்கும் போது அந்த ஒரு இடத்துல அவங்க மைண்டில் போய் நம்ம உட்காரணும் அப்படின்னு நம்ம யோசிச்சு இப்போ ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் ஜிம்மு டயட்டிங்கு அப்படி கொஞ்சம் சேஞ்சு அப்படின்றதெல்லாம் போயிட்டுருக்கு. நான் வந்து ஓப்பனாக சொல்லிடுறேன், நான் வந்து விஜய் சாருக்கு வந்து நெகட்டிவாக பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஏன் நான் நெகட்டிவாக பண்ணோன்னா, நம்ம தமிழ் திரையுலகத்தில் வந்து நெகட்டிவ் கேரக்டர் வந்து எப்போவுமே வந்து ரகுவரன் சாருக்கு அப்புறமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவில் வந்து யாருமே தமிழ் ஆட்கள் வந்து யாருமே நடிக்கலை நெகட்டிவ் கேரக்டர்ஸ். எல்லாருமே போயிட்டு பெங்களூர்லேருந்தோ அதுக்கப்புறம் மும்பைலேருந்தோ ஹாலிவுட்லேருந்தோ இப்படி தான் வந்து நெகட்டிவ் கேரக்டர்ஸ்லாம் இறக்குறாங்க. அப்போ வந்து ஏன் இங்கே வந்து நம்ம தமிழில் வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் இல்லையா, ஒரு வில்லன் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் இல்லையா? இப்போ டேனியல் பாலாஜி சார் இருந்தார், ஈஸ் நோ மோர், இறந்துட்டாரு. அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்களே, அவங்கள தேடி கண்டுபிடிக்கலாமே இவங்க அப்படின்ற ஒரு இது போகும். நம்ம ஒரு வில்லனா பண்ணணும், நான் விஜய் சாருக்கு வில்லனா பண்ணணும் தான் எனக்கு மைண்ட்ல எப்பவுமே ஓடிட்டே இருக்கும். அது வந்து எஸ், நான் தளபதி ஃபேன் தான். அது காலப்போக்கில் நம்ம இந்த இண்டஸ்ட்ரியை பிடிச்சி வரும்போது எல்லாருமே நம்மளுக்கு ஒரே மாதிரி தான் நம்ம பார்ப்போம். இவர் அதிகம் இவர் கம்மின்லாம் கிடையாது. அதான் நான் வில்லனா அவருக்கு பண்ணணுன்ற மேட்ரு வந்து விஜய் சாருக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. அதனால கோட்டு படத்தோட லாஸ்டா முடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு, நீ வந்து வில்லனா நடிச்சு நான் நடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லடா அப்படின்னு அவர் நினைச்சாரா தெரியல. ஹி இஸ் மூவிங் டு பொலிட்டிக்கல் லைஃப். அது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆஸ் அ ஒரு ஃபேனா. அது நான் என்னோட லைஃப் வந்து நான் வில்லனாக பண்ணணும், தமிழ் சினிமாவில் வந்து நான் ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லனாக வரணும் அப்படின்றது என்னோட ஆசை. அது காலங்கள் அதுக்கு பதில் சொல்லும். அப்கமிங்கில் இசபெல்லான்னு ஒரு பேய் படம் இப்போ முடிச்சிருக்கேன், 2 லீடில் ஒரு லீடாக பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு வீரர் புரட்சின்னு ஒரு படம் கோயம்புத்தூரில் போச்சு. அந்த படம் அது ஒரிஜினல் ஸ்டோரி பேஸ் பண்ண ஒரு படம். ஆர் சுந்தரராஜன் சாரோட பையனா, அது நெகட்டிவ் கேரக்டர். அது ஆர் சுந்தரராஜன் சார், நான், அதுக்கப்புறம் ஹரிஷ் பேரடி, ஸ்கெட்ச் அபிஷேக், நாங்கள் 4 பேரும் நெகட்டிவ் படத்தில். அது ஒரு மூவி, 2 மூவி இப்போ வந்து அப்கமிங்கில் வந்து ரிலீஸ். போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு, எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் தெரியல. கமிங் சூன். அப்படியே போயிட்டுருக்கு, அப்படியே வாழ்க்கை அப்படியே மூவ் ஆகி போயிட்டுருக்கு. வில்லனா ஆகணும் ஐயா. நம்ம நிறைய பேர் வந்து என்னை வந்து மதுரையான்னு கேட்பாங்க. ஆனால் நம்ம ஃபேஸ் வந்து கொஞ்சம் சவுத் ஃபேஸாக இருக்கும். என்னை மதுரையான்னு கேட்பாங்க. நான் பிறந்த கோஷா ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தேன், ட்ரிபிள் இருக்குல்ல, அங்கே தான் நான் பிறந்தேன். கொஞ்சம் தாடிலாம் இருக்கும்போது சரி, நான் நிறைய பேர் வந்து என்னை மதுரையான்னு தான் கேட்டிருக்காங்க. பட் ஆனால் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சென்னை தான். இதுதான், இங்கே தான் பிறந்தது, இங்கே தான் வந்து வாழ்ந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். நீ நெகிழ்ச்சியாக இருக்கு ஐயா, நீங்கள் எல்லாமே. அதனால ஐயா போது, நீங்களும் வந்து அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து நல்லபடியாக போகணும். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் மாதவன். தேங்க்யூ ஸோ மச் விகடன் மற்றும் விகடன் டிவி நேயர்கள். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. திறமைக்கு மரியாதை. வேலம்மாள் நெக்சஸ் தன்னுடைய மாணவரான உலகின் நம்பர் 1 செஸ் பிளேயர் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் அவர்களுக்கு அவரின் திறமையை அங்கீகரிக்கும் விதமாக பென்ஸ் காரை பரிசாக வழங்கி கௌரவித்துள்ளது. விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில். ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.